உங்க வீட்டுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. ரமேஷ் ஒரு சிட்டியில வாழ்ற ஒரு நார்மலான பையன். அவர் இருக்க வீடு ஊருக்கு எல்லையில ஒதுக்குப்புறமா இருந்திருக்கு. எப்பயுமே ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு டீயும் புக்கு படிக்கிறதையும் ரெகுலர் ஹேபிட்டா வச்சிருக்காரு. இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு தூங்க போகும்போது அவர் வீட்டு செவத்துக்கு பின்னாடி இருந்து யாரும் நகத்தை வச்சு கீறிக்கிட்டே இருக்காங்க. டெய்லியும் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கம்மியான நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தது, போக போக அதிகமான நேரமா கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல ரவி எரிச்சலாகி செவத்தை போட்டு அடிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மாதிரி யாரோ அந்த செவத்துக்குள்ள இருந்து அடிச்சிருக்காங்க. இதை நல்லா ஃபீல் பண்ண ரவி பயந்து போய் அவங்க ஓனர் கால் பண்ணி இப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க ஓனர், உங்க வீடு சிம்மரத்தால் கட்டப்பட்டது ரவி, உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ரவிக்கு நம்பிக்கையே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆணி எடுத்து ஓட்ட போட்டு பார்த்திருக்காரு செவத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு. தெரியல. சரி நீ டார்ச் அடிச்சு பார்க்கப்ப உள்ள ஒரு கண் இருந்திருக்குது. இதை பார்த்த பயந்து போன ரவி உடனே போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காரு. போலீஸ் வந்து செவத்தை உடச்சு செக் பண்ணப்ப உள்ள ஒரு மர்மமான அறை இருந்திருக்கு. அந்த அறையில இருந்த ஒரு சைக்கோ ரவியோட கழுத்திலேயே வந்து குத்த பார்த்திருக்காரு. பக்கத்துல இருந்த போலீஸ் துப்பாக்கி எடுத்து சைக்கோவோட தலையிலேயே சுட்டு கொண்டுட்டாங்க. தனியா இருக்கவங்க ஜாக்கிரதையாவே இருந்துக்குங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி ஸ்டோரி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.